உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்னு தெரிந்த பெரியவர்களை விட்டுட்டு தெரியாத குழந்தைகளுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டுப்பா அது. நான் போய் கேட்டேன். அது என்னன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லப்பா. அது ஒரு சிறிய சம்பவம். ஒரு முதலாளி இருக்கார். அவர் போறார். அவர்தான் ஆண்டவர். போறார். போகும்போது ஒரு 3 பேரை கூப்பிடுறார். இந்தப்பா நீ கொஞ்சம் காசு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் காசு. நான் ஒரு 3 மாசம் ஆகும் வரத்துக்கு. 3, 4 மாசம் ஆகும். நான் போயிட்டு திரும்பி வரும்போது இதை சரியா பயன்படுத்தி வைங்க. நான் வந்துருவேன். கணக்கு சொல்லணும். வந்தார் 6 மாசம் கழிச்சு ஆண்டவர். எந்த சித்தாந்தத்திற்குள் இருக்கிறீர்களோ அந்த சித்தாந்தத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறேன் நான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. முதலாவர்கிட்ட கேட்கிறார். அவர் கையில கொடுக்கிறார். ஆண்டவரை 4 பணம் கொடுத்தீர்கள், நான் இரட்டிப்பாக்கி இருக்கிறேன். சிறிய பணத்தை உழைப்பினால் இரட்டிப்பாக்கி இருக்கிறாய். உன்னை சகல விஷயம், அது சகலங்கிற சொல் இதுல என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கணும். அனைத்து விஷயங்களுக்கும் உலகத்திற்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 2வது ஆள் கிட்ட 2 பணம், அவர் 4 ஆக்கி வச்சிருக்கார். உனக்கு இன்னும் குறைவாக கொடுத்தேன், ஆனால் உன் உழைப்பின் மூலமாக அதை நீ இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாய். சகல விஷயங்களுக்கும் நான் உன்னை அதிகாரியாக்குவேன். 3வது ஆளு நம்மள மாதிரி ஆள். என்னப்பா சார், 1 ரூபா தந்துட்டு போன சார். குடு. இந்தா சார், இரு சார், புதைச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். என்னப்பா 1 ரூபா? என்ன சார் 1 ரூபா கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட? என்ன சொன்ன? திரும்பி வந்து கணக்கு சொல்லணும். இது வேற, நான் எங்கேயாவது போட்டு அது ஏதாவது காணாம போய் உன் கோவத்துக்கு எதுக்கு? இந்தா உன் காசை வச்சுக்கோன்னு. உடனே கோவம் வந்துச்சு ஆண்டவருக்கு. கொடுத்ததில் பணி செய்யாமல், சோம்பேறியாக, உழைக்காமல், என் மீது பழி போட்டு நீ எந்த ஒரு நன்மையையும் நிகழ்த்தாமல் வாழ்ந்தாய். கொடை என்று கையில் இருந்து அத்தனையையும் பறித்து கொண்டார். அப்பொழுதுதான் சொன்னார், உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கின்றவனுக்கு தரப்படும், அது எதுவுமே இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னார். இது பைபிள். அப்ப நமக்கு பயம் வருதா? உழைச்சா இறைவன் இரட்டிப்பாக்குவார். சோம்பேறியாக இருந்தால் இருப்பதும் பறித்து கொள்வார். இல்லைங்க, 1998 நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது இப்படி இல்லை. இதை பெரியவர்கள் இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறீர்கள். வல்ல இறைவன் உங்களுக்கு சகல விஷயங்களுக்கும் உங்களை அதிகாரியாக்குவார். இது பிரார்த்தனை தான், ஆசீர்வாதம் இல்லை. பிரார்த்தனை.